அந்த அம்மா சொல்றாங்க, நாம வீர் சவர்கரை பற்றி அவர் என்ன தொடப்பக்கட்டையில் ஏறினாரா ஏணியில ஏறினாரா? இந்த வார்த்தை பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க. நான்சென்ஸ், ஸ்டாப் இட், சேஞ்ச் யுவர் செல்ஃப், இல்லைன்னா உங்களை மாத்துறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், எங்க ஊர் கண்ணதாசன் அவர் எழுதின வனவாசத்தை ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஒரு ஊர்லையும் படிச்சா உங்களால மூஞ்சி காட்ட முடியுமா? அண்ணாதுரையும் கருணாநிதியும் எப்படியெல்லாம் மிகவும் மோசமான கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை எங்க ஊர் கண்ணதாசன் எழுதியிருக்கான். பேசட்டுமா? சவர்கர் பத்தி நீங்க பேசுவீங்களா? யார் இந்த திராவிட இயக்கங்கள்? பட்ஜெட் போட தெரிஞ்சு பட்ஜெட் போட்டிருக்கிறது வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் தான். ஆனா அதுதானே எரியுது. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முத்ரா வங்கி கடன் மூலமா கடன் கொடுக்கறோம். அது ஒன்றும் தயாநிதி மாறன் தோப்புனார் விட்டு பணம் இல்லை. அவர் கேட்டார்ல, இந்த மாதிரியா இழிந்த ஜென்மம் யாருன்னா அது தயாநிதி மாறன் ஒன்று. பார்லிமெண்ட்ல ஜாதிய ரீதியாக பேசக்கூடிய ஒரு இழிபிரவி. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எப்படிங்க நடந்துக்கிறார்? ட்ரெஸ் சென்ஸே இல்லாத ஆள். நீங்க பார்த்தா எங்க பேராசிரியர் கிருஷ்ணன் இருந்தார், எனக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர். அவர் தான். ஒரு பையன் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு கிளாஸுக்கு வந்தான். வாசல்லே நிறுத்தினார். எங்க சந்தை கடையில் சண்டை போட்டு வரியா, வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்தின்னு வா, ஒரு எட்டிகேட் இல்லை அப்படின்னு. நீங்க அந்த மாதிரி தானே இப்ப ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வர்றார். எங்கேயோ சந்தை கடையில் சண்டை போட்ட மாதிரி ஒரு லீடர் ஆஃப் தி அப்போசிஷனுங்க ட்ரெஸ் சென்ஸ் வேண்டாமா? ஹெச் ராஜா பர்முடா போட்டுக்கிட்டு பேட்டி கொடுத்தா நீங்க ரசிப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு வெகபாண்ட் ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டுக்கு அந்த மாதிரி வந்துட்டு அவர் என்ன பண்றாரு? முந்தா கூட சொல்றார் சபாநாயகர், நேர உட்கார். காலேஜ் பசங்களை நடத்துற மாதிரி எதிர்கட்சி தலைவரை நடத்த வேண்டி இருக்குல்ல. இவர் திரும்பி உட்கார்ந்துக்கிண்டு அங்க பின்னாடி இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் வா வெல்லுக்கு வா வெல்லுக்கு வான்னு கூப்பிடுறார். சபாநாயகருக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பகுதிக்கு வெல்லுன்னு பேரு. திரு ராஜாஜி அவர்கள் சொல்லி இருக்கார், those who are not well with the subject alone go to well. பேசுற விஷயத்தை சரியா தெரியாதவன் என்ன பண்றான்? அந்த இடத்துல போய் கூச்சல் போடுறான். ஒரு எதிர்கட்சி தலைவர் திரும்பி உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி இருக்கிற உறுப்பினரை கூப்பிட்டு நீ வெள்ளில வந்து கோஷம் போடுங்கிறார். என்ன கேவலம்! இட் இஸ் slur on the face of democracy. பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ராகுல் காந்தி அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கிறது மிகப்பெரிய அவமானம். அவமானம். இப்படி ஒரு தலைவரா யோசிக்க வேண்டாமா? அதே மாதிரி இந்த தயாநிதி மாறன் என்ன பேச்சு பேசுற நீ? பார்லிமெண்ட்ல அளந்து பேசணும். பார்லிமெண்ட்ல பேசுறது ஒரு விதம், கட்சி மீட்டிங்ல இங்கே நான் பேசுறது ஒரு விதம். அதுவே கட்சியோட தீர்மானம்னா அது இன்னொரு விதம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொன்றும் எந்த மாதிரி இருக்கணும்னு நியதி இருக்கு. பார்லிமெண்ட்ல அவர் அன்னைக்கு கேட்டார், இன்னைக்கு கவிஞர் கனிமொழி. நான் சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க பார்லிமெண்ட்ல பேசின செயல்படுத்தணும். என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி தரல, அதனால தமிழக மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு நாங்க சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is this nonsense? முதுகெலும்பு இருந்தா மிஸ்டர் தயாநிதி, கவிஞர் கனிமொழி, நீங்க பார்லிமெண்ட்ல கேட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு. நாளைய மறுநாள் திமுக இருக்காது, உங்க ஆட்சி இருக்காது. நண்பர்களே, இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 80 லட்சம் வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்று அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 12 தொகுதிகளிலே 3வது இடத்திற்கு நாம் அனுப்பியிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி மாத்திரமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மாற்று என்பதற்கு இது முதல் அறிகுறியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன் சீட்டு ஜெயிக்கல அன்றைக்கே கேட்டாங்க. ஏனென்றால் பாராளுமன்ற வாக்கு எண்ணிக்கையின் பொழுது கமலாலயத்திலே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது நான் சொன்னேன், மேலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு கீழே உருண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது கீழே விழற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இடையிலேயே ஃப்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதனால் அந்த பாறை கீழே வந்து கொண்டு இருக்கிறது. 26 அது கீழே விழுந்துடும். ஆகவே வரவிருக்கின்ற 26 பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்கு அட்வான்ஸ் நன்றியையும் சொல்லி வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சமீபத்தில் பட்ஜெட் ஆனது 23ஆம் தேதி மாண்புமிகு நிதியமைச்சர்
திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே தமிழ்நாடு என்ற பெயர் அந்த பட்ஜெட்டில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர் நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை ஸ்கூலுக்கு போகிறத நாம் அதை பள்ளிக்கூடம் அனுப்ப தயாரித்து கொண்டு இருக்கும்போது அதை சொல்லும் நான் கிளாஸுக்கு போக மாட்டேன்னு அழும். ஏன்னு கேட்டால் வாத்தியார் திட்டுவாருன்னு. அந்த மாதிரியாக நான் கேட்குறேன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே, சென்ற ஆண்டு தமிழ்நாடுங்கிற வார்த்தை இருந்ததா பட்ஜெட்டில்? இருந்தது. திருக்குறள் இருந்தது, புறநானூறு இருந்தது. ஆனால் முதலமைச்சர் போனாரா? போகலை. சரி, 2022 தமிழ்நாடுங்கிற பேர் இருந்ததா? இருந்தது. அதில் தமிழகத்தினுடைய கலி பூங்கண்டனார் என்ன சொன்னார்? அதுவும் இருந்தது. ஆனால் முதலமைச்சர் போனாரா? போகலை. அப்போ இருந்தப்போவெல்லாம் போலியே இப்போ ஏன் போகலன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? நிதிஷ்குமார் திட்டுவாருன்னு போகலைங்கிறார். ஏன்னா நிதிஷ்குமார் அவங்க கூட்டணியில் இருக்கும் பொழுது, இந்தி கூட்டணி, புள்ளி வச்ச கூட்டணி, அதில் இருக்கும் பொழுது ஸ்டாலின் பேச ஆரம்பித்தோடனே ஹே ஹிந்தி மே பாத் கரோ, தும்மாரா பக்வாஸ் பந்து கரோ சொன்னார்ல. அந்த பயம் இப்போ முதலமைச்சரா அவர் வந்து நிற்பார் அங்க. அவரே நிறுத்து, ஹிந்தி ராஷ்டிர பாஷா ஹே, ஹிந்தி மே போலோ அப்படி சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு வாத்தியார் திட்டுவாருன்னு வீட்டில் உட்காந்துட்டார். வேற ஒன்றும் காரணம் இல்லை. நண்பர்களே, இந்த பட்ஜெட்டில் என்றைக்குமே ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பட்ஜெட்டு பொறுப்போடு நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற, திசையை காட்டுகின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பட்ஜெட்டுங்கிறது. இந்த பட்ஜெட்டில் 2 விதமான செலவினங்கள் இருக்குது. ஒன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவினங்கள். ரெண்டாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அன்றாட செலவு, சம்பளம், சிப்பந்திகளுக்கு, இராணுவ செலவு, இந்த மாதிரி இருக்கிற செலவுகள். நீங்கள் பார்த்தா சிதம்பரத்தினுடைய கடைசி பட்ஜெட், எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரத்தை சொல்கிறேன் நான், சிதம்பரத்தினுடைய கடைசி பட்ஜெட். ஏன்னா அதுதான் கடைசி பட்ஜெட். இனிமேல் அவருக்கு வாழ்க்கையில் அந்த வாய்ப்பு கிடைக்கவே போகிறதில்லை. அந்த பட்ஜெட்டில் எவ்வளவு மொத்த அளவு பட்ஜெட்டில், வால்யூம் ஆஃப் பட்ஜெட்டு 16 லட்சம் கோடி. ஆனால் இந்த பட்ஜெட்டினுடைய மொத்த வால்யூம் எவ்வளவு? 48,20,000 கோடி. சிதம்பரம் பேசுகிறார் பொருளாதாரத்தில் நாம் வளரலன்னு. ஐயா, நீர் போட்ட பொழுது பட்ஜெட்டுடைய மொத்த வால்யூம் 16 லட்சம் கோடி, இன்னைக்கு 48 லட்சம். வளர்ந்துருக்கா? வளரலையா? நான் சிதம்பரத்துக்கு பொருளாதாரம் தெரியாதுன்னு தான் நினச்சேன், கணக்கும் தெரியல. ஏன்னா சிதம்பரம் என்ன நினைக்கிறாரு, 240 விட 99 பெருசுன்னு. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். 240 விட 99 சின்னதுன்னே தெரியாத கண்டனூர் சிதம்பரம் அவர் சொல்கிறார் பொருளாதாரம் வளரலேன்னு. ஆனால் 3 மடங்கு வளர்ந்துருக்கு. சரி, அந்த 16 லட்சம் கோடி மொத்த வால்யூமில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவு எவ்வளவு? 1 லட்சம் கோடி. 16க்கு 1 கிட்டத்தட்ட 6%. ஆனால் நண்பர்களே, இந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மாத்திரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அதுக்காக நாம் எவ்வளோ ஒதுக்கி இருக்கோம்? 11,11,111 கோடி ரூபா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? எந்த கூட்டமாக இருந்தாலும் சொல்லலாம். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வசதிக்கு மட்டும். இதர மூலதன கணக்கையும் சேர்த்தா 15 லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 48ல். கிட்டத்தட்ட 30% மேலே நாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு கொடுத்துருக்கோம். அப்படின்னா பட்ஜெட் போட தெரிஞ்சு பட்ஜெட் போட்டிருக்கிறது வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் தான். ஆனால் அதுதானே எரியுது. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போது விசாகப்பட்டினம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை, இதில் அலோகேஷன் இருக்கா இல்லையா? இந்த பட்ஜெட்டில் இருக்குது.
பெங்களூர் ஆந்திராபடி சென்னைக்கு அலோகேஷன் இருக்கா? இருக்கு. கிருஷ்ணகிரியிலேருந்து சேலத்துக்கு 8 வழி சாலை அது அலோகேஷன் இருக்கா? இருக்கு. ஒர்க்கு நடந்துன்னு இருக்கு. அதே மாதிரியாக அஸ்வின் வைஷ்ணவ் நம்ம ரயில்வே அமைச்சர் மறுநாள் காலையில் அறிக்கை கொடுக்குறார். தமிழ்நாட்டில் ரயில் திட்டங்களுக்காக மாத்திரம் 6374 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு. சிதம்பரத்தோட பட்ஜெட்டில் ரயில்வேக்கு அந்த வருஷம் ஒதுக்கினது எவ்வளவு? வெறும் 850 கோடி. நீங்கள் உங்கள் ஆட்சியில் ஒதுக்கியது 850 கோடி. ஆனால் நாங்கள் இப்போ ஒதுக்கி இருக்கிற இந்த வருஷம் 6374 கோடி. அப்படின்னா தமிழ்நாட்டுக்குன்னு நிதி ஒதுக்கீடு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் பிரச்சனை எங்கே? ஸ்டாலின் அவர்களுக்கு உரை எழுதினவர் இருக்கார்ல, ஸ்பீச் ரைட்டர், அவர் சென்னைன்னு சொல்லிட்டார். விசாகப்பட்டினம் சென்னைன்னு, பிராக்கெட்டில் சென்னை தமிழ்நாட்டுக்குள் தான் இருக்கிறதுன்னு எழுதி கொடுத்துருந்தா ஸ்டாலின் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார். நல்ல மனுஷன். ஆனால் அவருக்கு சென்னை எங்கே இருக்குன்னு தெரியாதே. அது தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு எழுதி கொடுக்குறவர் எழுதணுமா இல்லையா? பிராக்கெட்டில் தமிழகத்தின் தலைநகர் சென்னை. அப்போ அவர் இதை சொல்லியிருக்க மாட்டார். ஆகவே நண்பர்களே, பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை செலவினங்கள் இருக்குன்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே 11,11,111 கோடி ரூபா உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை, ரயில்வே, தகவல் தொடர்பு இணைப்பு, போர்ட்டு, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்? செலவு ஒதுக்கீடு 11,11,111. இதில் டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு இருக்குது, நேரடி வரி விதிப்பு, வருமான வரி செலுத்துகிறவங்களுக்கெல்லாம். அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், நிரந்தர கழிவு 50,000 இருந்ததை இப்போ 75,000 கூட்டியிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சேலரிடு கிளாஸுக்கும் இந்த கழிவு உண்டா இல்லையா? அந்த பட்ஜெட்டில் எங்கேயாவது தமிழகத்தை தவிர மற்ற மாநிலத்தில் இருக்கிறவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கமா? என்ன முட்டாத்தனம் இது! ஒரு முதலமைச்சரை பார்த்து முட்டாத்தனமாக பேசுகிறாருன்னா நீ தப்பாக பேசிவிட்டேம்மாங்க என்ன. அதனால் நான் அவரை பற்றி மாத்திரம் அதை சொல்லலை, மீதி பேசுகிற எல்லாரையும் சேர்த்து சொல்லுவோமா? என்னையா அது? சரி, மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களிலே அதிகமாக அந்த திட்டங்களை பலனடைந்திருப்பவர்கள் எங்கே இருக்கிறவங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. இப்போ சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முத்ரா வங்கி கடன் மூலமாக கடன் கொடுக்குறோம். அது ஒன்றும் தயாநிதி மாறன் தோப்புனார் விட்டு பணம் இல்லை. அவர் கேட்டார்ல, இந்த மாதிரியா இழிந்த ஜென்மம் யாருன்னா அது தயாநிதி மாறன் ஒன்று. பார்லிமெண்ட்டில் ஜாதிய ரீதியாக பேசக்கூடிய ஒரு இழிபிரவி. ஆனால் இந்த வங்கி கடன் மத்திய அரசாங்கம் கொடுக்குதே, அது 10 லட்சமாக இருந்ததை இப்போ எவ்வளோ ஆக்கியிருக்கோம்? 20 லட்சம். அப்போ ஏற்கனவே முத்ரா வங்கி கடன் 10 லட்சம் வாங்கி இருக்கின்ற பயனாளிகள் இன்னொரு 10 லட்சம் வாங்கி அவர்களுடைய வர்த்தகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா முடியாதா? அதில் பட்ஜெட்டில் சொல்லும் பொழுது, மேடம் நிர்மலாஜி தமிழகத்தில் இருக்கின்றவர் தவிர மற்றவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரா? சொல்லலையே. அப்போ தமிழ்நாடு அதில் இல்லைங்கிறீங்க. ஆகவே இது மோட்டிவேட்டட் மலைனிங் சார்ஜ். திட்டமிட்ட ரீதியில் மத்திய அரசாங்கத்தை மக்கள் முன்பாக குறைத்து மதிப்பீடு செய்வதற்காக பேசியிருக்கின்ற ஒரு பேச்சு. நண்பர்களே, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்ங்கிறத பார்த்தார். உள்ளபடியே ஜனநாயகத்தை பற்றி, பாராளுமன்ற ஜனநாயகம் பற்றி எனக்கு கவலை இருக்கு. ஏனென்றால் பாராளுமன்ற ஜனநாயகம் பற்றி பேசினாலே இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற சரித்திரத்தில் அட்டல் பிகாரி வாஜ்பாய் என்பவரை நீக்கி நாம் பார்லிமெண்டரி டெமோக்ரஸியே பார்க்க முடியாது. ஏனென்றால் 1957 உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 40 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியிலே இருந்தவர். அப்போ வாஜ்பாய் அவர்கள் 1980 இந்திரா காந்தி அவர்கள் திரும்பி ஆட்சிக்கு வரார். அப்போ வாஜ்பாய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பேசுகிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சய் பிரிகேடுன்னு சொல்லுவாங்க. சஞ்சய் காந்தியோடு இருக்கிற கும்பல். நான் பிகாம் படிக்கும் பொழுது 74-75
எங்கள் கிளாஸில் 100 பேர். நீங்கள் ஒரு வகுப்பில் 100 பேர் இருந்தால் அது எவ்வளோ அன்வைல்டியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கற்பனை பண்ணிக்கலாம். அதுலேயும் ஆர்ட்ஸ் குரூப்பாக காமர்ஸு பையங்க கேட்க வேணாம். சயின்ஸு கிளாஸ்லையாவது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பாங்க, ஏன்னா ப்ராக்டிக்கல்லாம் உண்டு, அதனால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டில் எழுதுறதுக்கு வாத்தியார் திரும்ப ஊய்மா கேட் காலிங், ஹூட்டிங், ஹவுலிங் இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியாக இந்த சஞ்சய் பிரிகேடு சத்தம் போடுறான் பார்லிமெண்ட்டில். உடனே திருமதி இந்திரா காந்தி சஞ்சய் காந்தியை அழைத்து, பாராளுமன்றத்தை நடத்துவதில் எங்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டால் நாங்கள் ஆலோசனை கேட்பது திரு வாஜ்பாய் அவர்கள் தான். அதனால் நீங்கள் போய் வாஜ்பாய் கிட்ட மன்னிப்பு கேளுங்கள். ஏன்னா வாஜ்பாய் என்ன சொல்லிட்டாரு, இனி சபையில் நான் பேச மாட்டேன். அப்போ திருமதி காந்தி சொல்கிறாங்க, வாஜ்பாய் பேசலைன்னா நஷ்டம் வாஜ்பாய்க்கு இல்லை, பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு. அதனால் ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எப்படிங்க நடந்துக்கிறார்? ட்ரெஸ் சென்ஸே இல்லாத ஆள். நீங்கள் பார்த்தா எங்கள் பேராசிரியர் கிருஷ்ணன் இருந்தார், எனக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் அவர் தான். ஒரு பையன் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு கிளாஸுக்கு வந்தான். வாசல்லே நிறுத்தினார். எங்கள் சந்தை கடையில் சண்டை போட்டு வரியா, வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றின்னு வா, ஒரு எட்டிக்கெட் இல்லை அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி தானே இப்போ ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வரார். எங்கேயோ சந்தை கடையில் சண்டை போட்ட மாதிரி ஒரு லீடர் ஆஃப் தி அப்போசிஷனுங்க. ட்ரெஸ் சென்ஸ் வேண்டாமா? நான் ஹெச் ராஜா பர்மூடா போட்டுக்கிட்டு பேட்டி கொடுத்தா நீங்கள் ரசிப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு வெகபாண்ட் ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டுக்கு அந்த மாதிரி வந்துட்டு அவர் என்ன பண்ணுறார், முந்தானா கூட சொல்கிறார் சபாநாயகர், நேரம் உட்கார். காலேஜ் பசங்களை நடத்துகிற மாதிரி எதிர்கட்சி தலைவரை நடத்த வேண்டியிருக்குல்ல. இவர் திரும்பி உட்காந்துக்கிண்டு அங்கே பின்னாடி இருக்கிற உறுப்பினர்கள்லாம் வா வெல்லுக்கு வா வெல்லுக்கு வான்னு கூப்பிட்றார். சபாநாயகருக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பகுதிக்கு வெல்லுன்னு பேர். திரு ராஜாஜி அவர்கள் சொல்லியிருக்கார், those who are not well with the subject alone go to well. பேசுகிற விஷயத்தை சரியா தெரியாதவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல போய் கூச்சல் போடுறான். ஒரு எதிர்கட்சி தலைவர் திரும்பி உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி இருக்கிற உறுப்பினரை கூப்பிட்டு நீ வெளியில் வந்து கோஷம் போடுங்கிறார். என்ன கேவலம்! இட் இஸ் slur on the face of democracy. பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ராகுல் காந்தி அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது மிகப்பெரிய அவமானம். அவமானம். இப்படி ஒரு தலைவரா? யோசிக்க வேண்டாமா? அதே மாதிரி இந்த தயாநிதி மாறா என்ன பேச்சு பேசுற நீ? பார்லிமெண்ட்டில் அளந்து பேசணும். பார்லிமெண்ட்டில் பேசுறது ஒரு விதம், கட்சி மீட்டிங்கில் இங்கே நான் பேசுறது ஒரு விதம். அதுவே கட்சியோட தீர்மானம்னா அது இன்னொரு விதம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொன்றும் எந்த மாதிரி இருக்கணும்னு நியதி இருக்கு. பார்லிமெண்ட்டில் அவர் அன்னைக்கு கேட்டார், இன்னைக்கு கவிஞர் கனிமொழி. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசின செயல்படுத்தணும். என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி தரல, அதனால் தமிழக மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு நாங்கள் சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? முதுகெலும்பு இருந்தா மிஸ்டர் தயாநிதி, கவிஞர் கனிமொழி, நீங்கள் பார்லிமெண்ட்டில் கேட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு. நாளைய மறுநாள் திமுக இருக்காது, உங்கள் ஆட்சி இருக்காது, இருக்க முடியாது. இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிரானதா இல்லையா? அது வரி கட்டாதுன்னு சொல்லுவாங்களா? சரி, மத்திய அரசாங்கம் வரி இவங்களுக்கு கொடுக்கலையா? நண்பர்களே, ஜிஎஸ்டின்னு சொன்னால் அது எந்த ஸ்லாபில் இருந்தாலும் 5% இருந்தாலும் 12% இருந்தாலும் 18% இருந்தாலும் 28 இருந்தாலும் 50% ஸ்டேட் ஜிஎஸ்டி, டிஎன்ஜிஎஸ்டி, மீதி தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ஸ்டேட் ஜிஎஸ்டி 100% முள்ளு முனை கூட முறிவில்லாமல் ஸ்டேட்டுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா? பேசுவோம் வாங்க.
என்ன போய் பித்தலாட்டம்? ஒரு கருணாநிதி குடும்பத்தில் வந்தவங்க உண்மை பேசுவாங்கன்னு நம்ப முடியாது. நாம் அது போய் தான், பித்தலாட்டம் தான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு 50% அவுட்ரைட் ஸ்டேட் ஜிஎஸ்டி. அதே மாதிரி சென்ட்ரல் ஜிஎஸ்டிலையும் ஒரு பகுதி வருது. அது தவிர நண்பர்களே, யாரோ விளையாட்டா மந்திரியா இருக்காரு ஒருத்தர். என்ன மந்திரி? விளையாட்டா மந்திரி உதயநிதி. அது என்ன சேக்குவாரையா? சேப்பாக்கம் சேக்குவாரையா? இன்னும் சேர்த்து வர்றதோ. அவர் சொல்றார் தமிழ்நாட்டுக்கு நம்ம 29 பேசாமா. நண்பர்களே, 2004 வரை டிவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ மத்திய அரசாங்கத்திற்கு கிடைக்குதே. உங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட் ஜிஎஸ்டி முள்ளும் முடியாமல் கொடுத்துட்றோம். ஆனால் சென்டர்ஸ் ஷேர்லேருந்து டிவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ நீங்கள் ஆட்சியில் இருந்த 2004 to 2014 வரை 32%. 2014 ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு டிவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ 42% உயர்த்தியது பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அவர்களுடைய அரசாங்கம். சரி, சென்டருக்கு வந்த ஃபண்டிலிருந்து உங்களுக்கு டிவல்யூஷன். அது தவிர ரோடு போடுறது யார் காசுல? யார் தோப்பனார்? தயாநிதி மாறன். ரோடு போடுறது, ரயில்வே திட்டங்கள், தகவல் தொடர்பு ஏற்பாடுகள், போர்ட்டு, இதெல்லாம் 100% மத்திய அரசாங்கத்தோடு. ஆல் நேஷனல் ஹைவே 100% மத்திய அரசாங்கத்தோடு. இது தவிர ராணுவத்துக்கு போனா யார் தோப்பனார் கொடுப்பாரியா? தயாநிதி மாறன், கவிஞர் கனிமொழி. ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுன்னு போறதுக்கு எல்லாரும் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் இருக்கிறவங்களா? அது குடிகாரம் பேச்சு, விடுஞ்சாலை போச்சு. உங்க பேச்சா பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய வார்த்தைகளா? ஆகவே நண்பர்களே, இவர்கள் நான் வரி கொடுக்கிறேன், யார் கொடுக்கிறது? இப்போ நம்ம ஹுண்டாய் நிறுவனம் இங்க இருக்கு. இப்போ பஞ்சாப்ல இருக்கிறவர் ஹுண்டாய் கார் வாங்குறார். ஜிஎஸ்டி அல்டிமேட்டா யார் பே பண்றது? ஹுண்டாய் கம்பெனி இல்ல, அல்டிமேட் கன்சியூமர். அப்படிதானே? நான் ஒன்றும் தப்பா பேசலையே. அல்டிமேட் கன்சியூமர் தான் ஜிஎஸ்டி பே பண்றார். இடையில இருக்கிற உற்பத்தியாளர் அவர் ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தா கூட அது அவருக்கு டாக்ஸ் திரும்ப வந்துடும். ஆக பஞ்சாப்ல இருக்கிறவர், ஹரியானால இருக்கிறவர், மகாராஷ்டிரால இருக்கிறவர் கார் வாங்கினா அவர் பே பண்றது அந்த மாநிலத்தின் பணம்னு இருக்குமா இல்லையா? அப்போ வரி எல்லாரும் பே பண்றாங்க. இந்திய மக்கள் அனைவருமே வரி கட்டுறாங்க. உங்க ஸ்டேட் ஜிஎஸ்டியை தொடல மத்திய அரசாங்கம். ஆனா சென்டருக்கு வர்ற ஜிஎஸ்டியில உங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்க பேசுவீங்களா? அது மத்திய சர்க்கார் திட்டங்கள் மூலமாக மாநிலங்களுக்கு தான் கொடுக்குது. நீங்க 10 வருஷத்துல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் 10,76,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. அப்ப ரயில்வேக்கு கொடுக்கறதெல்லாம் யாருது? தேசிய நெடுஞ்சாலை போடுறது யாரு? ஆகவே இந்த அரசாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் பாராளுமன்றத்தில் பேசுறது அத்தனையும் போய் பித்தலாட்டம், புனைச்சுருட்டு. இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி எம்பி அந்த அம்மா சொல்றாங்க, கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் நினைக்கிறது அது எங்களோட முழு அதிகாரம்னு. மேடம், கான்ஸ்டிடியூஷனை படிங்க. கான்ஸ்டிடியூஷன்ல 3 விதமான பட்டியல் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்டும் சென்ட்ரல் லிஸ்ட்டும் பிரச்சனை இல்லை. மாநில அரசாங்கம் முடிவு பண்ணா ஸ்டேட் லிஸ்ட்ல தட் இஸ் ஃபைனல். சென்ட்ரல் லிஸ்ட் சென்ட்ரல் டிசைட் பண்ணா தட் இஸ் ஃபைனல். ஆனா இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுல மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல நம்ம சென்னை மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஜல்லிக்கட்டுக்காக
ஒரு ஆர்டினன்ஸை ஸ்டேட்டை கொண்டு வர சொல்லி சொன்னோம். அப்போவும் அதுக்கு அந்த யோசனை சொன்னது யாரு? நம்ம வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் தான். வேற ஒருத்தனும் வீரம் இல்லாதவன். அது ஓங்கோல் மன்னர்னு சொல்றாங்க, அது எனக்கு தெரியல. தமிழ்ட ஆள்றதே ஓங்கோல் மன்னர் தான், தமிழர் இல்லைங்கிறாங்க. அது குழந்தைவேலுன்னு எம்ஜிஆர் மினிஸ்டரில் ஒருத்தர் அமைச்சராக இருந்தார், விவசாயத்துறை அமைச்சர். அவர் புஸ்தகமே போட்டிருக்கார். சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் இல்லை நமக்கு இப்போ. ஆகவே நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டில் சென்டரில் கொண்டு வந்த ஆர்டினன்ஸுக்கு தடை இருந்தது சுப்ரீம் கோர்ட்டில். அமித்ஷாஜி அவர்கள் உள்துறை அமைச்சத்தின் மூலமாக கொண்டு வர சொல்லி கொண்டு வந்த அரசாணைக்கு தடை இருந்தது. ஆனால் அரசாணைக்கு தடை இருந்தாலும் மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து மத்திய உள்துறை அமைச்சங்க அதுக்கு எஸ் சொல்லியாச்சுன்னா ரெண்டும் சைமல்டேனியஸாக இருக்கலாம்னு அர்த்தம். ஆனால் கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர். மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கும் மத்திய அரசின் நிலைப்பாட்டுக்கும் முரண் இருக்குமானால், இன் கேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி பொசிஷன் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் தி சென்டர், சென்டர்ஸ் டிசிஷன் ஷல் ப்ரிவைல். ஏன்னா நம்ம சீனியர் லாயர் இங்கே இருக்காரு, ஷல் போட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியும்? சென்டர்ஸ் பொசிஷன் ஷல் ப்ரிவைல். நான் கேட்குறேன் கனிமொழி அவர்களே, உங்களுக்கு தெரியாதா சட்டம்? படித்தா தானே. அந்த அம்மா சொல்கிறாங்க, நாம் வீர் சவர்கரை பற்றி அவர் என்ன தொடப்பக்கட்டையில் ஏறினாரா ஏணியில் ஏறினாரா? இந்த வார்த்தை பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. நான்சென்ஸ். ஸ்டாப் இட். சேஞ்ச் யுவர் செல்ஃப். இல்லைன்னா உங்களை மாற்றுறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். நான் கேட்குறேன், எங்கள் ஊர் கண்ணதாசன் அவர் எழுதின வனவாசத்தை ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு ஊர்லையும் படித்தா உங்களால் மூஞ்சி காட்ட முடியுமா? அண்ணாதுரையும் கருணாநிதியும் எப்படியெல்லாம் மிகவும் மோசமான கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை எங்கள் ஊர் கண்ணதாசன் எழுதியிருக்கான். பேசட்டுமா? சவர்கர் பற்றி நீங்கள் பேசுவீங்களா? யார் இந்த திராவிட இயக்கங்கள்? 1944 சேலத்தில் திராவிட கழக மாநாட்டுக்கு தலைமை ஈவேரா. அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் CN அண்ணாதுரை. அந்த தீர்மானம் என்ன சொல்லுது? வெள்ளையன் வெளியேற வேண்டுமா? காந்தியார் சொல்லுகிறார். இதில் ஒரு வார்த்தை கூட என்னதில்லை, அந்த தீர்மானத்தினுடைய வார்த்தைகள். வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம், காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. அதனால தான் இந்த கே செல்வம் தானே, பெருந்தொகை வந்துட்டா செல்வ பெருந்தொகைன்னு வச்சுக்கலாம். பணம் நிறைய வந்துடுதுல்ல, அதனால் பெருந்தொகை. அதனால் இந்த கே செல்வத்தை கேட்குறேன், காந்திக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறதுன்னு தீர்மானம் போட்டது திமுக. காந்திக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. அதற்கு வைத்தியம் செய்யக்கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். இந்தியாவில் கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. மானங்கட்டவங்களா, அணுகுண்டே தயார் பண்ணார் அட்டல்ஜி, அணுகுண்டு. ஆனால் திக போட்ட தீர்மானம் என்ன? ஈவேரா தலைமையிலே CN அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம் என்ன சொல்லிது? இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. அதனால வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் திமுக. என்ன பேசுறீங்க? வீர் சவர்கர் பத்தி பார்லிமெண்ட்ல பேசுவீங்களா? வாய்கிழிய உங்களோட வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்துறதுக்கு ராஜாவே போதுமே. ஆனா இப்ப நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே இன்று நாட்டுப்பற்று இல்லாத நய வஞ்சகர் கூட்டம் தமிழகத்திலே ஆட்சியிலே இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதை தூக்கி எறிய வேண்டியது ஒரு தேசபக்தனுக்கும் கடமை. எப்படி ஆட்சி இன்று தமிழகத்தில் நடக்குது? 4 நாள் முன்னாடி விக்கிரபாண்டியில் என் பொதுக்கூட்டம். விக்கிரபாண்டின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் என்ன வருது? விஷச்சாராயம் தான் ஞாபகம் வருது. விஷச்சாராயத்தில் 68 பேர் இன்னி வரை, சரிதானே, 68 பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த நீ ஜர்க் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். திடீர்னு ஒரு இடத்துல ஒருத்தன் கீழே விழுந்தானா நம்ம எப்படிமோ, தட் இஸ் கால்டு நீ ஜர்க் ரியாக்ஷன். உடனே காவல்துறையானது உடனே தமிழ்நாடு முழுக்க ரைடு. 4700 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிச்சாங்க. 880 பேர் கைது செய்யப்பட்டார்கள். நான் கேட்குறேன், அந்த 3 நாளில் இந்த 4700 லிட்டர் உற்பத்தி பண்ணானா? இல்லையே. தினந்தோறும் கள்ளச்சாராய உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நம்ம டாஸ்மாக் கடை இருக்கோ அப்படி தமிழ்நாடு முழுக்க சந்து கடை இருக்கா இல்லையா? டாஸ்மாக் சரக்குல போதை இல்லைங்கிறதுனால தான் சந்து கடையில் சாராயம் வாங்கி குடிக்கிறான்னு எங்க அண்ணன் துரைமுருகன் சொல்லியிருக்காரு. எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஎம்கே லீடர் துரைமுருகன் தான். பளிச்சுன்னு உண்மையை பேசுற ஆள். என்ன சொல்றாரு? நாங்க சாராய கடையில் கள்ளச்சாராயமே அங்க கொடுக்கிறோம், ஸ்பூரியஸ் லிக்கர், அதனால போதை ஏறல, அதனால சந்து கடைக்கு போறான். ஆஹா, என்ன ஒரு பெரிய உள்ளபடியே நம்ம பாராட்டணும். உள்ள இருக்கிற விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே வெளில சொல்லிடுவார். நான் கேட்குறேன், அந்த 880 பேர் அன்னைக்கு தான் போனானா? தமிழகத்திலே நம்ம ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கிற. நீங்க டாஸ்மாக் கடையிலேயே குவார்ட்டருக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. அது தவிர சந்து கடையில் விற்கிறவன்லாம் யாரு? நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பத்தி நினைச்சாலே நமக்கு தூக்கம் வராது. இந்த உலகத்திலேயே மிக மோசமான நிர்வாகம் இருக்கின்ற சமூக சீர்கேடு தமிழ்நாட்டில் தான். முந்தான பாருங்க, 17 வயசு பையன் கஞ்சாவை அடிச்சிட்டு 12 வயசு பையனை அடிக்கிறான் போதையில். முந்தானா சிவகங்கையில் நம்ம ஊரக பிரிவுடைய செயலாளர் செல்வகுமார் கொல்லப்பட்டார். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேனா. என்ன காரணம்? இதுவும் முன் விரோதம் இருக்கா? சொந்தமா, பங்காளியா, சொத்து தகராறா? இல்லை, அந்த வசந்தகுமாரா போலீஸ் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த நபர் கஞ்சா விற்கிறவன் அந்த ஊரில். அதனால ஊர் பெரிய மனுஷன் என்ன சொல்றாரு? டேய், ஊரில் கஞ்சா விற்காத, ஊர் கெட்டு போயிடும். நீ கஞ்சா விற்காதன்னு என்ன சொல்லுவியா? கொன்னுடுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு மோசமான சூழ்நிலை. ஒரு மாசத்தில் ஜூன் மாதம் மட்டும் 131 கொலைகள். ஆனால் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 4.5 கொலை. அதுதான் நம்ம குளத்தூர் ரெப்ரசன்டேட்டிவ் மு.க. ஸ்டாலினோட அரசாங்கத்தின் லட்சணம். ஆகவே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இருந்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு நம்ம சட்ட அமைச்சர் எங்கூருக்காரர் தான், ரகுபதி. அதுக்கப்புறம் நம்ம அப்பாவு, மரியாதைக்குரிய சட்டமன்ற தலைவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் நடக்கும்பா, சகஜமப்பான்னு கவுண்டமணி மாதிரி நடக்குமா? ஒரு விஷயத்தை சட்ட அமைச்சர் எங்கூருக்காரனால ஞாபகப்படுத்துகிறேன். அரசியல் சட்டப்படி மாநில அரசை நடத்த முடியவில்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதுன்னு நம்ம மேதகு ஆளுநர் ஒரு வரி எழுதினார்னா மத்திய சர்க்காருக்கு மறுநாள் இந்த சர்க்கார் இருக்காது. தட் இஸ் வாட் 356 says. அரசியல் சட்டப்பிரிவு 356 என்ன சொல்லுது? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, அரசியல் சட்டப்படி இங்கு ஆட்சி நடக்கலைன்னு கவர்னரோட ரிப்போர்ட் இருந்தால் இந்த அரசாங்கம் இருக்காது. அப்படி ரிப்போர்ட் அனுப்பாட்டியும் இருக்காதுன்னு 91 நிரூபித்து காட்டினார் சந்திரசேகர். ஏன்னா அப்போ கருணாநிதி சர்க்கார் தான் டிஸ்மிஸ் ஆச்சு. எந்த கிளாஸில் டிஸ்மிஸ் ஆச்சு தெரியுமா? அதர்வைஸ் கிளாஸில். எய்தர் ஆன் தி ரிப்போர்ட் ஆஃப் தி கவர்னர் ஆர் அதர்வைஸ். அட, அதர்வைஸில் டிஸ்மிஸ் ஆனவங்க நீங்கள் தான் ஐயா. அதாவது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டாமா? திருப்பியும் அது ஒரு கால் அதர்வைஸ் வந்தாலும் வரலாம்ல, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குமானால்.
அதே மாதிரியாக நண்பர்களே, இந்த தொகுதிக்கு தொடர்புடையது, அதனால் அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த தொகுதியை சார்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு பெரிய அரசியல் படுகொலை நடந்திருக்கு. சரி, அதுக்கு விசாரணை. நீங்கள் அந்த கொலை நடந்த உடனேயே 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ அதுக்குள்ளே 8 பேர் சரண்டர் ஆகிட்டான். ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான், பாராட்டணும். ஆனால் அவனா சரண்டர் ஆனதை அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் போய் கபக்குன்னு பிடிச்சோம், கைது பண்ணிட்டோம். ஓகே, எப்படி நடந்தா என்ன, குற்றவாளி அப்ரிஹெண்ட் ஆனா நல்லது தான். ஆனால் நண்பர்களே, 5 நாளில் திருவேங்கடம் என்கின்ற நபர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார். என்னடா அது, அவங்க சொல்கிறாங்க என்கவுண்டர்னு, இவர் சுட்டு கொன்னுட்டாங்கன்னு சொல்கிறாரே. அப்படின்னா நான் கிராமத்தான், தஞ்சாவூர் ஜில்லாவில் மெலட்டூருங்கிற கிராமத்தில் பிறந்தவன். இன்றைக்கி நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ எம் லாயர் ஆல்சோ, அது வேறு. ஆனால் கிராமத்தான் தானே. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கேப்பையில் நெய் வடியுதுன்னா கேப்பாருக்கு மதி எங்கே போச்சுன்னு கேட்பாங்க. நான் கேட்குறேன், அந்த திருவேங்கடம் 5 நாளாக யார் கஸ்டடியில் இருந்தார்? போலீஸ். அவரை ஜெயிலிருந்து யார் கூட்டிகிட்டு போனது? போலீஸ். அந்த வண்டியை ஓட்டுனவர் யார்? போலீஸ். அவர் ஒன்றுக்கு போகணும்னு நிறுத்த சொன்னப்போ காரை நிறுத்தினது யார்? போலீஸு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவர் எங்க ஆயுதத்தை பதுக்கி வைத்து இருந்தாரோ அங்கிருந்து எடுத்து சுட்டாரு. ஆமாம், அவர் ஆயுதத்தை பதுக்கின இடத்துல யார் உங்களை வண்டி நிறுத்த சொன்னது? அவர் ஆயுதம் பதுக்கினது அந்த இடம்னு அவர் மார்க் பண்ணி வச்சுருந்தாரா? சரி, அவரை இறக்கி விட்ட இடத்துலேருந்து நீங்கள் சுட்ட இடத்துக்கு எத்தனை தூரம்? 9 கிலோமீட்டர். ஆனால் அந்த 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் இறக்கி விட்டதுலேருந்து இவங்க என்கவுண்டர் பண்ணதா சொன்ன நேரம் இடைவெளி எவ்வளவு? 1 hour. அவரை வண்டியிலேருந்து இறக்கி விட்டாச்சு, அவர் ஓடுறார். அவர் எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லியிருக்காங்க? கஞ்சா அடிப்பார், குடிப்பார், போதையிலே இருப்பார், அப்படிப்பட்ட நபர். அப்படிப்பட்ட நபர் 9 கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் ஓடி இருக்கார். போலீஸால் ஓட முடியலையா? எத்தனை கேள்வி வருது பாருங்க. ஐ எம் a lawyer ஆல்சோ. இத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ இது உண்மை வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்? அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி மற்ற எல்லா கட்சிகளும் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கும். சிபிஐ என்கொயரி alone can unravel the truth. உண்மையை வெளில கொண்டு வர முடியும், இல்லைன்னா வராது. எப்படி வராது அதையும் சொல்லணும்ல. பூதிப்படியாக மேடையில் ஏறி ராஜா ஏதோ பேசிட்டு போயிட்டான் மைக் இருக்குங்கிறதுக்கான என்ன யாரும் சொல்லக்கூடாது. 2003 வெங்கடேச பண்ணையார்ங்கிறவர் கொல்லப்பட்டார். நான் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். தமிழ்நாட்டிலேயே வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரில் இல்லை, இட் வாஸ் அ கோல்டு பிளடட் மர்டர்னு அன்னைக்கு பகிரங்கமாக அறிக்கை கொடுத்த ஒரே நபர் அரசியல்வாதி ஹெச் ராஜா மட்டும்தான். ஏன்னா அந்த விஷயம் எனக்கு 3 நாளாகவே தெரியும். நண்பர்களே, லீடர்ஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. அந்த லீடர்ஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட்னுடைய ப்ரொமோட்டர் யாரு? ஷமீர் மஹ்மத் அப்படின்னு பேர். அவர் என்ன பண்றாரு? பத்தியா, வெங்கடேச பண்ணையார் பேச ஆரம்பித்த உடனே நிறைய கேமராவே வந்துருக்கு.
அந்த ஷமீர் முகமது நான் 24 மாசத்துல 2 பங்கு பணம் ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்னு ஷமீர் முகமது வெளியில அறிக்கை கொடுக்கிறார். அப்போ ஜெய் கணேஷ்னு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவரும் 8 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் சேர்ந்து ஷமீர் முகமது கிட்ட 1,32,00,000 டெபாசிட் கட்டுறாங்க. அது 24 மாதம் முடிஞ்ச உடனே ஷமீர் முகமது கிட்ட பணத்தை கேட்க போகிறாங்க. ஷமீர் முகமது கேரளாவிலிருந்து கொண்டு வந்திருக்கின்ற அடியாட்களை வைத்து அவர்களை பயமுறுத்தி விரட்டி அனுப்புகிறார். அப்போ அந்த ஜெய் கணேஷ் சென்னையினுடைய டெபுட்டி கமிஷனர் இருந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர்கிட்ட போறார். அப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னாராம், நீ இன்னொரு தடவை இங்கே வந்தீங்கன்னா ஒன்றை குண்டாஸில் போட்டுருவேன். ஒரு டிசி கம்ப்ளைண்ட் பண்ண ஒருத்தரை, அதுவும் சாதாரண நபர் இல்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நானே கேட்டேன் அவர்கிட்ட, உனக்கு அறிவு இருக்கா, நீ சிஏ தானே படிச்சிருக்க, நீ மொத்தம் 24 மாதத்தில் 2 பங்கு பணம் தரேன்னா நம்பலாமா? நான் ஐம் ஆல்சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் நம்ப மாட்டேன். நீ ஏன் நம்பின? செஞ்சுட்டோங்க. 8 பேர் சேர்ந்து 1,32,00,000. இது அத்தனையும் அன்றைய துணை பிரதமர் மாண்புமிகு உள்துறை அமைச்சராக இருந்த திரு எல்கே அத்வானி அவர்களிடம் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆச்சு? நான் சொன்னேன் ஜெய் கணேஷ்ட, எப்போ ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி உங்கள்கிட்ட மிரட்டுறாரோ நியாயமாக என்ன பண்ணுவார்? வாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, விசாரிக்கிறோம், அப்படி தானே சொல்லுவார். ஆனால் அவர் கிருஷ்ணமூர்த்தி, டிசி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாரு, நீ இன்னொரு தடவை வந்தீங்கன்னா ஒன்றை குண்டாஸில் போட்டுருவேன். அதனால் நான் சொன்னேன், நான் எனக்கு காவல்துறை இருக்கின்ற நண்பர்கள் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நமக்கு தேவையான தகவல்களை வாங்குவதற்கான க்ஷமதா இருக்கு நம்மகிட்ட. அதனால் சொன்னேன்னா 2 நாள் பொறு, நான் சிதம்பரத்துக்கு போய் கொண்டிருக்கேன். ஏனென்றால் நானும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களும் நீண்ட நாள் நண்பர்கள். இன்றைக்கும் இயற்கை வேளாண்மை செஞ்சுக்கிட்டு ஐ எம் எ ப்ராக்டிசிங் ஃபார்மர், ஐ எம் நாட் அ ஃபார்மர், ஐ எம் எ ப்ரெசன்ட் ஃபார்மர், ப்ராக்டிசிங் ஃபார்மர். அதனால் திரு நம்மாழ்வார் அவர்கள் அவருடைய அந்த இயற்கை வேளாண் அரங்கத்துக்கு பேச என்னை கூப்பிட்ருக்கார். ஏன்னா நான் செறிவூட்டிய மண்புழு உரம் தயாரிப்பு பற்றி ரிசோர்ஸ் பர்சனாக பல இடங்களுக்கு போனவன். நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டாக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், பேசிக்கலி ஐ எம் அ ஃபார்மர், நான் விவசாயி. இன்றைக்கும் பால் கறக்கிறதுக்கு ஒரு ஆள் வரலைன்னா 10 மாடு கறக்கிறவன் ராஜா. நான் விரும்பின பேசுகிறவன் இல்லை. அதனால் நான் அதுக்கு போயிட்டு வந்துட்டு ஐ வில் டேக் அப் யுவர் இஷ்யூ அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன ஆச்சு, அவர் அவசர கொடுக்க எங்கிட்ட வந்தவர் ராஜா 2 நாள் டைம் கேட்குறானேன்னு வெங்கடேச பண்ணையார்கிட்ட போயிட்டார். வெங்கடேச பண்ணையார் அவருக்கே இருக்கிற ஸ்டைலில் அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டார். அதனால பண்ணையார் முடிக்கப்பட்டார். காரணம் என்ன? அந்த ஷமீர் முகமது அன்றைய ஆளுநர் ஃபாத்திமா பீவியின் உறவினர். இப்போ புரியுதா லிங்க்கு? நான் அன்னைக்கே அறிக்கை கொடுத்தேன் சிபிஐ என்கொயரி வேணும்னு. இப்போ ஏன் இந்த கதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு? இந்த சம்பவம், இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸு சிபிஐக்கு கொடுக்கலன்னா உண்மை வெளியே வராது. ஏன்னா அன்றைக்கி என்ன பண்ணாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்க நினச்சாங்க. பண்ணையாரை கொன்னாச்சு. நாடார் சமுதாய மக்கள் அனைவருக்கும் கொந்தளிப்பு, அதை பயன்படுத்தணும். அதனால் கருணாநிதி என்ன பண்ணார், பண்ணையாரோட மனைவி ராதிகா செல்வியை வேட்பாளராக நிப்பாட்டிட்டார், திமுக வேட்பாளராக. அப்போ பொலிட்டிக்கல் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டார். ஆனால் 2006 திமுக ஆட்சிக்கு வந்ததா இல்லையா? அப்போ நீங்கள் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கணுமா இல்லையா? ஏன்னா அப்போ நாடார் சமுதாய மக்கள், நம்ம மயிலாப்பூர் பெரியசாமி என்னாச்சு, திரு ஆலடி அருணா,
திரு தனுஷ்கோடி ஆதித்தன், நான் இருக்கிறவங்க பேரும் சொல்கிறேன், இறந்து போனவங்களை மட்டும் சொல்லலை, இவர்கள் என்னை வந்து பார்த்தார்கள். அப்போ சொன்னாங்க, எங்களுக்கு அட்வான்ஜி பார்க்கணும். நான் கேட்டேன் என்ன காரணம்னு கேட்பார் இல்லையா, நான் அப்பாயின்மெண்ட் கேட்ட பொழுதே அப்போ சொன்னாங்க சிபிஐ என்கொயரிக்கு மத்திய அரசு உத்தரவிடணும். அப்போ நான் சொன்னேன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ என்ஐஏ இஃப் தேர் இஸ் எ ராமிஃபிகேஷன் ஆஃப் மோர் தேன் ஒன் ஸ்டேட்டு, என்ஐஏ ஆட்டோமேட்டிக்காக கேஸ் எடுக்கலாம், ஆனால் சிபிஐ எடுக்க முடியாது. மாநில அரசு ரிக்வெஸ்ட் பண்ணணும். அதனால தான் நான் சொல்கிறேன், மாண்புமிகு முதல்வர் அவர்களே, சிபிஐக்கு உத்தரவிடுங்கள். யுவர் போலீஸ் ஃபோர்ஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு ஹேண்டில் தி இஷ்யூ. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் கிட்டத்தட்ட இப்போ 30 பேர் கைது பண்ணிட்டாங்களா? என்ன நடக்கிறது? அனுமார்வால் மாதிரி. வேர் இஸ் தி எண்டு? கேஸ் கிறிஸ்பா இல்லைன்னா நிற்காது கோர்ட்டில், அதுவும் நமக்கு தெரியும். பல வழக்குகள் இன்னமும் தீர்க்கப்படாமல் இருக்கு. பரமக்குடி கவுன்சிலர் முருகனோட கேஸில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அந்த ஆயுதங்களை கேப்சர் பண்ணனால இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணினீங்களா இல்லையா? சொல்லுங்க ஐயா, நடக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதனால் அவர்கள் எல்லாம் வந்து எங்கிட்ட கேட்டப்ப சொன்னேன், மத்திய சர்க்கார் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, யூ ஃபைல் அ கேஸ் இன் தி கோர்ட். அப்போ உள்துறை அமைச்சகம் நாங்கள் இதை ஹேண்டில் பண்ண ரெடின்னு சொல்லலாம் கோர்ட்டில். கோர்ட்டு பெர்மிட் பண்ணால் சிபிஐ வந்து கேஸ் எடுத்து நடத்தும். அவங்க இல்லை, நாங்கள் துணை பிரதமர் அவர்களை பார்க்கணும். அண்ணன் இல கணேசன் அவர்களும் நானும் அத்வானிஜி கிட்ட பேசி இவங்க எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம். அப்போது அத்வானிஜியும் சொன்னார், மிஸ்டர் ஆலடியார்னா, அத்வானிஜி எப்போவுமே ரொம்ப பளிச்சுன்னு பேசுகிறவர் என்னை விட. அப்போ சொன்னார், மிஸ்டர் அருணா, டு யூ ரிமெம்பர் யுவர் ஓன் புக் தி ஸ்டேட் அட்டானமி? ஸ்டேட் அட்டானமிங்கிற புஸ்தகத்தை எழுதினதே ஆலடியார்னா தான். அதை ஞாபகமாக, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. கேட்டுட்டு சொல்கிறாரு, ஐ ஹாவ் ரெட் யுவர் புக், ஐ ரிமெம்பர் வாட் யூ ஹாவ் ரிட்டன். போலீஸ் துறையில் எந்த விதமான தலையீடும் மத்திய சர்க்காருக்கு கூடாதுன்னு எழுதியிருக்கீங்களே, இப்போ என்னை வந்து சிபிஐ எடுத்துக்கணும்னு கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னார், லீவ் தட் அபார்ட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, யூ மூவ் அ பெட்டிஷன் இன் தி கோர்ட். வெளியில் வந்ததும் திரு ஆலடியார்னா என்கிட்ட கேட்குறாரு, என்னங்க நீங்கள் சொன்னதையே அவரும் சொல்கிறாருன்னு. சட்டம் அது, அது ராஜாவுக்காக இருந்தாலும் அதான் சட்டம், அட்வானிஜிக்குனாலும் அதான் சட்டம், அதனாலன்னு. ஆனால் அந்த கேஸு 22 நீதிமன்றம் சொல்லுது, இதை நாங்களே தப்பு பண்ணிட்டோமோ. இன்னி வரைக்கும் ரிசால்வ் ஆகலைங்க வெங்கடேச பண்ணையார் கேஸு. அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸு என்ன ஆகும்? ஏன்னா இந்த திருவேங்கடம் இன்சிடெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப வைட்டல். ஏன்னா காவல்துறையின் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் நாட் பேக்டு பை ட்ரூத், சந்தேகம் இருக்கு. அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு, இந்த அரசாங்கத்துக்கு எது நல்லது? ஹேண்ட் ஓவர் தி கேஸ் டு சிபிஐ. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு விஷயம், முதல்வர் மீது குற்றம் இருக்காது, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சிபிசிஐடி நடத்தினா முதலமைச்சருக்கு குற்றம் வருமா வராது. அதனால் என்னுடைய நீண்ட நாள் நண்பர், எங்கள் வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ணியிருக்கிறவர் ஸ்டாலின் அவர்கள். அந்த அளவுக்கு எங்களுக்கு நட்புண்டு. இப்போ பேசினா கூட நான் திருப்பி பேச முடியும், அந்த அளவுக்கு நட்புண்டு, அது வேற. ஆனால் உண்மை வரணுமா வேண்டாமா? ஆகவே இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை வெளியில் வரணும்னு சொன்னால் இட் ஷுட் பி ஹேண்டட் ஓவர் டு சிபிஐ. நண்பர்களே, இந்த அரசாங்கம், நான் ஏற்கனவே சொன்னேன், சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்கெட்டு போயிருக்குன்னு. எல்லா துறைகளிலும் இந்த அரசாங்கம் தோற்று போச்சு. ஏன்னா மின்சாரத்துறையில் இந்த வம்பே வேண்டான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் நான் இந்த சோலார் கர் அதை போட்டுட்டேன். ஏன்னா போன பில்லு எனக்கு 15,000 ரூபா வந்தது.
ஒரு மாதம் 6000, இன்னொரு மாதம் 15,000. ராஜா வாழ முடியாது என்ன. அதனால் சோலார் கர் போட்டுவிட்டேன் நான் 3 கிலோவாட்டுக்கு. ராசா வாழ முடியும். அதுதான் 1,76,000 கோடி ஆச்சே. அதனால் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. we are too small before them, a small fry. அப்போ மின்சாரத்துறையில் என்ன சொன்னாங்க, நாங்கள் மின் அளவு கணக்கீடு மாதம் பண்ணுறோம். நாங்கள் பண்ணியிருக்கீங்களா? கடந்த 20 மாதத்தில் 3 முறை மின்சாரம் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. எவ்வளவுக்கு? 30% இன் டோட்டல். இப்போ லேட்டஸ்ட்டு 4.8% என்னவோ. இன் டோட்டல் 30%. நீங்கள் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு 30% மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். குதிரை கீழையும் தள்ளி குழியும் பறிச்ச மாதிரியா ஒரு துறை செயல்பட்டு கொண்டு இருக்கு. மணலை பற்றி கேட்க வேண்டாம். ஏன்னா இடியோட அஃபிடவிட்டை பார்த்து மிரண்டே போயிட்டேன் நான். அரசாங்கத்துக்கு கொடுத்தது 36 கோடி, ஆனால் அள்ளினது எவ்வளவு? 4773 கோடி. இடி கொடுத்துருக்கு ரிப்போர்ட். யார்? முன்னையெல்லாம் திருப்பூர் குமரன் பற்றி பேசுவோம். இப்போ யாரை பற்றி பேச வேண்டியிருக்கு தெரியுமா? நம்ம குடியாத்தம் குமரனை பற்றி. குடியாத்தம் குமரன் என்ன சொல்கிறார்? நண்பர் துரைமுருகன் அவர்கள்ட்ட 60,000 கோடி இருக்கும்னு ஹெச் ராஜா சொல்லலை, திமுகவோட குடியாத்தம் குமரன் சொல்கிறார். ஆக இந்த அரசாங்கம் எல்லா துறைகளிலும் ஊழல். நண்பர்களே, இன்னைக்கு பள்ளிக்கூட நிலை என்னவா இருக்கு? ஏன்னா இன்னைக்கு கவிஞர் கனிமொழி அதை பற்றி தான் பேசுகிறார். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் இருக்கும் விஜய் அவர்கள் கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு. நீங்கள் 4 நாளாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் இப்போது ஒரு கல்லூரியில் 11 பேராசிரியர் இருக்கலாம். ஆனால் ஒரு பேராசிரியர் 11 கல்லூரியில் ஆசிரியராக இருக்கலாமா? அதுதான் திராவிடியன் மாடல். முழுநேர ஆசிரியர். ஒரு ஆசிரியர் 11 கல்லூரியில். இந்த லட்சணத்தில் ஸ்டேட் லிஸ்டில் அதை கொடுத்துட்டோம்னா குட்டிச்சவரா போகாது கல்வி. எவ்வளோ மோசமான பொறுப்பற்றவர்கள். அதோட மொத்தமில்ல 2 நாள் முன்னாடி நம்ம யாரா அல்லோலியா பாபுவா இங்கே அடிக்கடி வருவார், சேகர் பாபுவா. ஏன்னா நமக்கு நீங்கள் உற்சாகம் வந்துடுதுன்னு வைங்க, அவரோட சின்னேசமான சின்னவர் இருக்கு. சொல்ல விஷயம் நிறைய இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஊழலில் உள்ள நுழைஞ்சோம்னா அது வாட்டுக்கு போகும். அந்த சேப்பாக்கம் சேகுவாரையா சேத்தவாரியோ அவர் சொல்றாரு, யாருங்க எதுவுமே என் வார்த்தை இல்லை. உதயநிதி என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர். இது சொன்னாரா சொல்லலையா? இப்போ எங்கள் சகோதரர் பால் கனகராஜ் கூட தான் இருக்காரு. எனக்கு வக்கீலே அவர் தாங்க. அந்த பாரபட்சங்கள் எங்களுக்குள்ள கிடையாது, இருந்தது இல்லை. ஆகவே அப்போ அவர் சொன்ன உடனே நம்ம சேகர் பாபு அல்லேலுயா அல்லேலுயான்னு யார மாதிரி இந்த கோவில் எல்லாம் சாத்தானின் கூடங்கள்னு பேசின 4 மாவடி மோகன் சீலாசரஸ் மாதிரி இவர் கத்துனாரா கத்தலையா? அவர் தானே கத்துவார். 4 மாவடி மோகன் சீலாசரஸ் அல்லேலுயா அல்லேலுயாம்பார். அந்த மாதிரி இந்த ஆள் கத்துனார். அதனால எனக்கு அவர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு அல்லோலியா தான் ஞாபகம் வருது. அதனால சொன்னேன். அவர் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கார். அப்போ அங்கே வந்த சாது சன்னியாசிகள் அவங்க சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் 6வது படிக்கும் பொழுது இருந்தது, நீதி போதனை வகுப்பு. ஆனால் அந்த வருஷத்தோடு எடுத்துட்டாங்க. ஏன்? திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு.
அறம் செய்ய விரும்பு, அதுக்கு முன்னாடி படித்தோம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது இருக்கா? இல்லை. ஏன்? அறம் செய்ய விரும்பாதே, ஊழல் செய்ய விரும்பு, அதனால எடுத்துட்டாங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காத காரணத்தால் கஞ்சா அடிக்கிறான் பள்ளிக்கூடத்தில். நீங்கள் பாருங்க, அன்னைக்கு ஒரு பெரியவர் சொல்கிறாரு, நம்ம குழந்தைகளோட பள்ளிக்கூட புஸ்தகத்தை அதில் ஏதாவது பொட்டலம் இருக்கான்னு நம்மளை தேட வச்சுட்டானுங்களே பாவிகள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த தமிழகத்தில் இருக்குன்னா, நம்ம குழந்தைகளோட புஸ்தக பைய நம்ம தொலாவி பார்க்குறோம். ஏன்? பொட்டலம் இருக்குமோ. இதானுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கான். நீங்க பார்த்தா இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஜாஃபர் சாதிக்கு 2000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தியிருக்கான். 2000 கோடி. அதனால அவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன பதவி? அயலார் அணி மாவட்ட இணை செயலாளர். சரிதானே நான் சொல்றது? தப்பா பேசலையே? இல்லை, பொதுவாக எனக்கு ஞாபகம் மறதி கிடையாது, இருந்தாலும் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ராமநாதபுரத்தில் இப்ராஹிம்னு ஒரு ஆள் நேற்று 70 கோடிக்கு மாட்டியிருக்கான். அவன் என்னவா இருக்கான்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கான் கிராம்பாக்கத்தில். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதை கடத்தல் பேர்வழி பூரா திமுக காரனாக இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, இந்த 880 பேர் கைது பண்ணாங்களே, ஊழல் போட்டவனெல்லாம் பிடிச்சதா? நீங்கள் பார்த்தா அந்த ஊழல் போட்டவனை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. வெளியில் இருக்கிற கதவில் கூட ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா, ஏதோ என் வீட்டில் கூட ஸ்டிக்கர் திமுக காரரை ஒட்டிட்டு போகலாம், தெரியாது. ஆனால் அந்த வீட்டுக்கு உள்ள ரூமு, அதுக்குள்ள ஊழல், அந்த ஸ்டிக்கரில் ஸ்டாலின் வரப்போறாரு, விடியல் தரப்போறாருன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா இல்லையா? நீங்க பாருங்க, கஞ்சா கடத்தினாலும் திமுக காரன், ஹஷீஷ் கடத்தினாலும் திமுக காரன், ஊழல் போட்டாலும் திமுக. அதானே நிலைமை இன்னைக்கு. ஆகவே அந்த அளவிற்கு தமிழகத்தில் ஒழுக்கக்கேடு, ஒழுக்க சீர்கேடு இருந்துட்டு குழந்தைகளை காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்குங்க. இது என்ன அரசாங்கம்? இதை நியாயப்படுத்துகிறவர் சட்ட மந்திரியா? வெட்கக்கேடு. ரகுபதி அவர்களே எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் இப்படி பேசலாமா? இப்படி பேசித்தான் நீங்கள் சட்ட மந்திரியாக இருக்கணும் ஸ்டாலின் கீழன்னா, அதை விட கேவலம் வேற கிடையாதா? ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்கங்கிறேன் நான். கமான், ஜாயின் பிஜேபி. என்ன ஒரு கேவலம், கீழ்த்தரமான செயல் இல்லையா? ஆகவே நண்பர்களே, இன்னைக்கு கல்வி முழுமையாக கெட்டு போயிருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தட் இஸ் திராவிடியன் மாடல். சரி, இப்போ இருக்கிற கரண்ட் இஷ்யூ, இந்த வாட்டர் கரண்ட்னு சொல்கிறோம், ஏன்னா கரண்ட்டே வாட்டர்லேருந்து எடுக்கும். கர்நாடகாவில் கடுமையாக மழை. இப்போ வினாடிக்கு எத்தனை கன அடி தண்ணி வெளில வருது தெரியுமா? இப்போ லேட்டஸ்டாக 2 லட்சம் கன அடி. 2 லட்சம் கன அடி வெளியேறுது. மேட்டூர் அணையில் அதனுடைய உச்சபட்ச கொள்ளளவு 120 அடி ஃபுல் ஆயிடுது. அப்போது இப்போ வர்ற ஒரு சொட்டு தண்ணியும் வெளியேற்றி ஆகணும், இல்லைன்னா அணை தாங்காது. அதனால வெளியேற்றாங்க. இந்த வெளியேற்றுற தண்ணி இன்னும் 10 நாள் கழிச்சு விவசாயிக்கு பயன்படுமா? விவசாயத்துக்கு யோசிச்சு பாருங்க. 10 நாள் கழிச்சு வயலுக்கு தண்ணி மாய்ச்சறதுக்கு தண்ணி இல்லைன்னு விவசாயி கோரிக்கை வைப்பான். காரணம் என்ன? இந்த 3 வருஷத்தில் எத்தனை லட்சம் தடுப்பணைகள் இந்த அரசாங்கம் கட்டியிருக்கு? கேட்டால் ஒரு திமுக காரர் தான் சொல்கிறாரு,
அண்ணே அப்படியெல்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கும் பதில் வச்சுருக்கோம். என்னன்னு கேட்டால், மிகப்பெரிய அளவில் வங்காள விரிகுடாவே நாங்கள் கட்டி வச்சுருக்கோம், எல்லா தண்ணியும் கடலில் விட்டுருவோம். அட பாவிகளா, நீ தமிழனுக்கான அரசாயா? தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற மிக மோசமான ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி. வர்ற தண்ணி பூராத்தையும் கடலில் கலந்து, ஏன்னா காவிரி இருந்து கொள்ளெடுத்துக்கு இன்னைக்கு மடம் மாற்றியாச்சு. காவிரி உபரி நீர் வந்தால் அது போகிற இடம் கொள்ளிடம். கொள்ளிடத்துலேருந்து அது நேரம் எங்கே போகும்? பூம்புகாரில் கடலில் போய் கலக்கும். கடந்த 3 ஆண்டுகளாக விவசாயிகளை பற்றிய பிரஜையே கிடையாது. அவனுக்கு தண்ணி சேமித்து வைக்கிறதுக்கு எந்த தடுப்பணையும் கட்டலை. மணலை அள்ளி அள்ளி விற்பீங்களா? இதை விட மோசமான தமிழ் இன துரோக அரசாங்கம் வேற உண்டா? யோசிச்சு பாருங்க. ஹெச் ராஜா சொல்றது தைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் பொய்யா இருக்கா? ஒரு காலத்திலையும் பொய். ஆகவே நண்பர்களே, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் மிக மோசமானது ஒரு அரசு. அதுக்கு அடுத்து ராஜா குளத்தூருக்கு வந்துட்டு கோவிலை பற்றியே பேசாமல் போனேன்னா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க என்ன. ஏன்னா நம்மளை விட நம்ம எதிரிகள் அதை கரெக்டாக கணிச்சு வச்சிருக்காங்க. நண்பர்களே, யாராவது ஒரு தனி மனிதன் மீது ஒரு துறையை சார்ந்த நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் அலுவலர்கள் வழக்கு போட்டிருக்கான்னா அது இந்த அறநிலைத்துறை ஹெச் ராஜா மேலே போட்டிருக்கிறது தான். சரிதானே? 27 எஃப்ஐஆர் இருக்கு. நான் அந்த செக்ஷன் எல்லாம் பார்த்தேன். இங்கே வழக்கறிஞர் திரு பால் கனகராஜன் அப்புறம் இருக்கார். எதுலேயும் தூக்கு தண்டனைன்னு இல்லை. அதனால ராஜாவை என்ன பண்ண முடியாது? தூக்கில் போட முடியாது. ஜெயிலில் இருந்தாலும் கோவிலுக்கா ராஜா பேசுவான்டா. ஜெயிலில் இருந்தாலும் பேசுவான். ஏன்? நீ தூக்கு தண்டனை கொடுக்க முடியாதுல்ல. அதனால இந்த அல்லோலியா பாபாவுக்கு சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறார், நேத்திக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் கோவில் நிலத்திலே எடுக்கப்பட்ட கற்கள் கிரானைட் 198 கோடி எடுத்தான். நாங்கள் கபக்குன்னு பிடிச்சிட்டோம். அதுங்க நீங்கள் பிடிச்சிங்களா? அந்த வழக்கு ஒருத்தர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கோர்ட்டுக்கு போகிறார். நீதிமன்றம் விசாரணை செய்கிறது. 2 கோவில் நிலத்தில் மாத்திர நண்பர்களே, மொத்தம் தமிழ்நாட்டில் அறநிலைத்துறையில் 40,000 கோவில்கள் இருக்கு. 2 கோவில் நிலத்தில் மட்டும் கிரானைட் திருடி வித்திருக்கிறது 198 கோடி. எப்படி? அதான் முக்கியம். அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள், அறநிலைத்துறை அதிகாரிகள் அவங்க சொல்றாங்க, எங்களால் அவங்க கிரானைட் எடுக்கிற இடத்துக்கு போக முடியலை. இது ராஜாவோட ஸ்டேட்மெண்டா? இல்லை. நீதிமன்றத்தில் அந்த டிஐஜியை நீங்கள் கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும். என்ன பண்ணிட்டு இருந்தது போலீஸ்? ஏன் அறநிலைத்துறை அதிகாரிகள் போலீஸ் கிட்ட போலியா? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போனோம், போலீஸ் வரல. அப்புறம் போலீஸை கேட்டால் எங்களுக்கு பயமாக இருந்தது, போகலை. அப்படின்னா அந்த கிரானைட் திருடர்கள் இந்த ஆட்சிக்கு நெருக்கமானவர்களா இல்லையா? இல்லை இந்த ஆட்சியாளர்களா? நேச்சுரலாக டவுட் வருது இல்லை? ஏன் போகல? அவ்வளவு பவர்ஃபுல் தீவ்ஸ். டிஐஜி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ இதை கண்டுபிடிச்ச உடனே இப்போ சேகர் பாபு அல்லவுலியா பாபு அவர் சொல்கிறாரு, நாங்கள் கோவில் நிலங்களிலே கொள்ளையடிப்பதை அனுமதிக்க மாட்டோம்னு. நீ அவன் கொள்ளையடிக்கிறது இறங்குறதையே பிடிச்சிருக்கணும்ல. கிரானைட் எடுக்கிறான்னு சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அறநிலைத்துறை எதுக்கு இருக்கு? எத்தனை ஜேசிஸ், எத்தனை டிசி, எத்தனை ஏசி, எத்தனை இஓ ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்டு ரேங்க். அட பாவிகளா,
நண்பர்களே, இந்த ஹிந்து கோவிலில் நடக்கிற கொள்ளை மாத்திரம் வேற மதத்துக்கு எதிராக நடக்குமானால் அவர்கள் கொந்தளித்து வீதிக்கு வந்திருப்பார்கள். நீங்க சமீபத்தில் மேட்டுப்பாளையத்தில் வனபத்ரகாளியம்மன் கோவில், அந்த மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் அர்ச்சகர் தட்டு காசை எடுத்துட்டார்னு. கைண்ட்லி ஃபாலோ மீ. அவர் வேற பணம் எடுக்கல, அவர் எடுத்தது தட்டு காசு. அதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. நான் எப்போவுமே பாப்புலர் உதாரணங்கள் சொல்லுவேன். மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோயில் இருக்கு. அந்த கோவிலுடைய அர்ச்சகர் பட்டாச்சாரியாரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்துருக்கேன்னா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு கொடுத்து. தங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா என்ன அர்த்தங்க? அப்ப அவருக்கு தட்டு காசு அவரோட உரிமை. நீங்க இன்னும் சொல்ல போனா உண்டியல் பணத்துல அர்ச்சகருக்கு உரிமை இருக்கு, ஆனா கொடுக்கறாங்களா? திருடி எடுத்துன்னு போறாங்கிறார். மக்களோட கருத்தை பிரசாத் ரிஃப்ளெக்ட் பண்றார். அதே மாதிரிதான் மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவில் அர்ச்சகர்களுக்கு சம்பளம் இல்லை. நான் கேட்குறேன், அறநிலைத்துறை மந்திரி சம்பளம் வாங்காமல் வேலை பார்க்க தயாரா? அறநிலைத்துறையினுடைய கமிஷனர் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கணும்னு ஆர்டர் போடு, கமிஷனர் பார்க்குறாரான்னு பார்க்குறேன்னா, ஜாயிண்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், ஈஓக்கள், நண்பர்களே, ஒரு ஜேசிக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா மாசம்? மோர் தேன் 2 lakhs. இந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் அவ்வளவு கொடுத்தும் நம்ம கோவில் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. அமைச்சர் சட்டமன்றத்தில் கொள்கை விளக்க குறிப்பில் சொல்றார், தமிழகத்தில் இருக்கின்ற அறநிலைத்துறை கோவில்களுடைய நிலங்கள் நஞ்சை புஞ்சை மானாவாரி எவ்வளவு தெரியுமா? 4,76,581 ஏக்கர். பட்டியல் கொடுன்னு கேட்குறேன், கொடுங்க. நான் கேட்கறது மட்டும் இல்லை, 7/6/2021 சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவர்களும் இந்த அறநிலைத்துறைக்கும் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் 75 டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 75ல் 1 6 வாரத்திற்குள் தமிழகத்தில் இருக்கின்ற கோவில்களின் நிலங்கள், கோவில்கிட்டயே என்ன இருக்குது, கோவில் ஒத்தைக்கு கொடுத்து வாடகைக்கு கொடுத்தது எவ்வளவு, ஆக்கிரமிப்பில் இருப்பது எவ்வளவு, பட்டியல் கொடுக்கணும்னு. இது கொடுக்கறதுல என்னங்க சேகர் பாபுவுக்கு நோக்காடு? ரிவ்யூ போட்டிருக்காங்க. ரிவ்யூ எதுக்கு? உங்ககிட்ட இருக்குன்னு நீ சட்டமன்றத்தில் பேசியிருக்க. பிஜேபி கையில் 25 மெம்பர் இல்லை சட்டமன்றத்தில். அதுக்கு தான் சொல்கிறேன், 26ல் அந்த மாதிரிலாம் வச்சிடாதீங்க. 25 பேர் இருந்தால் இத்தனை நேரம் சேகர் பாபுவை உரிமை மீறல் பிரச்சனைக்கு கைது பண்ணியிருக்கலாம். எஸ், மிஸ்லெட் தி ஹவுஸ். நான் 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். ஒரு சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் எஸ் லைடு. அதுக்கு ஏன் நீங்கள் இன்னி வரைக்கும் கோர்ட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லலை? நண்பர்களே, அமைச்சராக இருப்பவர்கள் சட்டத்தை காப்பாற்றுறவராக இருக்கணும், சட்டத்தை மீறுறவராக இருக்கலாமா? சதீஷ்னு ஒரு பையன், எனக்கு தெரியாது, அந்த சதீஷுக்கும் இவர் இல்லை, அந்த சதீஷுக்கும் சேகர் பாபுவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏன் சேகர் பாபு 60 நாள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்ல திருவள்ளூர்ல வச்சிருந்தார்? தெரியலையே. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகிரங்கமா சொல்றேன், அந்த சதீஷ ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு வெளியில கொண்டு வந்ததே சாக்ஷாத் இந்த ஹெச் ராஜா தான். 60 நாட்களுக்கு மேலாக திருவள்ளூர்ல ஒரு ரூம்ல வச்சு, அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த சதீஷ் அவர் 60 நாள் எங்கிட்ட பேசினதுக்கு வாட்ஸ்அப் ரெக்கார்டு இருக்கு. ஒரு நாள் அவர்
எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அழறார். என்ன, எங்கள் அப்பாவையும் என் சகோதரியையும் காவல்துறை மிரட்டுகிறது, அதனால எங்கள் அப்பாவுக்கும் சகோதரிக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் என்னை எப்படி, அதான் சதீஷ் வெளில வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு பெங்களூரில் கல்யாணம் நடந்தது, அதுக்கும் வீடியோவில் ஆசீர்வாதம் பண்ணினேன். அதுக்கப்புறம் அவர் குழந்தைக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தப்போ கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். அமைச்சர்கள் பொய் சொல்கிறவரா சட்டவிரோதமாக செயல்படுறவரா இருக்காங்க. இந்த தொகுதிக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறார் முதல்வரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு தானே பார்க்க முடியும். நம்ம சேகர் பாபு இல்லாமல் முதலமைச்சரை பார்க்க முடியாது நாம. ஆகவே அந்த அளவிற்கு சட்டவிரோதமாக செயல்படுபவர்களின் ஒட்டுமொத்த கூடாரமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இதுக்கு எதிராக, ஏன்னா என்னை எவ்வளவு தூரம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். 400க்கு மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் 27 இடத்துல எனக்கு எதிராக பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒத்தராவது என் பேச்சை கேட்டானா? இல்லை. யாருமே நான் ஹெச் ராஜா பேசுகிற பேச்சை கேட்டேன், அவர் இப்படி பேசிட்டாருங்களே அப்படின்னு சொல்லியிருக்கானா? இல்லை. இன்ன பத்திரிகையில் வந்தது அப்படின்னு ஒரே மாதிரியா ஒருத்தர் டிக்டேட் பண்ண 400 சொச்சம் பேரும் கைது போட்டு கொடுத்துருக்கான். நீங்கள் பண்ணுங்க. தே ஆர் பேயிங் ஃபார் மை பிளட். அறநிலைத்துறை அதிகாரிகள் ராஜாவோட ரத்தம் குடிக்கிறதுக்காக இருக்காங்கிறத நான் சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். ஏன்னா 1957 எங்கள் அம்மா என்னை பெத்தப்ப இது சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்னு நினச்சாங்களா? இல்லை. இது பிஜேபியில் ஆல் இண்டியா செக்ரட்டரி ஆகும்னு நினச்சாங்களா? நினைக்கல. இது ஆடிட்டருக்கு படிக்கும் நினச்சாங்களா? இல்லை. இது வக்கீலுக்கு படிக்கும் நினச்சாங்களா? இல்லை. ஆனால் என்ன அவங்க நினச்சிருப்பாங்க, இன்னைக்கு பிறந்தது ஒரு நாள் ஊருக்கு போயிடும். ஸோ டெத் இஸ் ஒன்லி செட்டன் ஈவெண்ட் ஒரு மனிதனுக்கும். அதை தெரிஞ்சு தான் நான் இங்கே பப்ளிக் லைஃப்பில் இருக்கேன். என்னோட 7 வயசில் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்தவன் நான். 60 ஆண்டுகளாக ஒரே கொள்கையில். இந்த காங்கிரஸில் ஒருத்தர் இருக்காரு, 5 கட்சி அம்மாவாசை, யார், கே செல்வமா, அந்த ஆள் சொல்கிறான், ஒரு நாள் நான் ஓடி போயிடுவேனா? ஏய், உன்ன மாதிரி ஓடுகாலி அரசியல்வாதி நான் இல்லைடா. என்ன பேசுகிற? 64 என் தகப்பனாரை ஒட்டி ஆர்எஸ்எஸில் சேர்ந்ததுலேருந்து வேறு எந்த ஒரு சித்தாந்தத்துக்கும் போனவன் இல்லை ராஜா. அப்படி இருக்கிறத என்ன பேசுறதுக்கு? அந்த கே செல்வமா, ஆடிட்டர் பெருந்தொகை, செல்வ பெருந்தொகை, என்ன நிறைய இருக்கு, அது இல்லை என்கிட்ட. என்ன, ஆடிட்டர் பாண்டியன் கொலைகேஸில் நீர் குற்றஞ்சாட்டப்பட்டீரா இல்லையா? அது எப்படி முடித்து வைக்கப்பட்டது தெரியும். ஹோல் பப்ளிக் நோஸ். நீங்கள் நிரபராதின்னு முடிச்சு வைக்கல கேஸ். காவல்துறையே கேஸை நாங்கள் உண்மையில இருக்கிறத வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனால எங்கிட்ட வச்சுருக்கேன் நான். ஆடிட்டர் பாண்டியன் மர்டர் கேஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. கே செல்வம் அவர் சிபிஐக்கு வேணும்னு, ஏன்னா அவங்க ஆட்சி இருந்தானே, சிபிஐக்கு வேணும்னு கேஸ் போட்டப்போ தமிழ்நாடு போலீஸே வேண்டாம், சிபிஐலாம் வேண்டாம், நாங்களே கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் உங்களுக்கு எதிரான்னு சொன்னதுனால. அது தவிர அவருக்கு மேலே நிறைய ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி அதெல்லாம் இருக்குது கேஸ். என் மேலே இருக்கிறது நீங்கள் போட்ட கேஸ் தாண்டா. நீங்கள் பாருங்கள், அறநிலைத்துறையில் நடக்கிற ஊழலை பற்றி பேசுகிறாங்கிறதுக்காக ஒருத்தனை அவனுடைய குரல் வலை நெரிக்க வேண்டும்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக 400 பேர் 500 பேர் வருவான்னா இந்த அக்கிரமம் வேறு எங்கேயும் நடக்காது, யாருக்கு எதிராக நடக்காது. பட் ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். அதனால் நண்பர்களே, சட்டவிரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஹிந்து விரோத அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். ஏன்னா நம்ம நண்பர் பால் கனகராஜ் இருக்கார், என்னோட சிறந்த நண்பர், என்னோட வழக்கறிஞர்னே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஆனால் இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்கிறதுக்கு
ஒரே காரணம், இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் ஹிந்துக்களாக இருக்கின்ற காரணத்தினால. ஏன்னா நமக்கு வேதங்கள் உபநிடதங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கு தெரியுமா? ஆகாஷாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி. எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்று அடையுமோ அதுபோல நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி, அது அந்த நாராயணனை போய் அடையும் அப்படின்னு. அதனால் வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத மனிதாபிமானம் இருக்கின்ற மதத்தின் காரணமாகவே இந்த நாடு செக்குலராக இருக்குது. அதனால் உங்கள் திராவிடியன் ஸ்டாக்குனால இல்லை சட்டத்தால் இல்லை இருக்கிறது காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் அவர் பேசிக் பிலீஃப் கல்ச்சர். அதனால் எனவே அந்த கல்ச்சர் தமிழ்நாட்டில் வரணும். எம்பெருமான் ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போட்டவன், விநாயகர் சிலைகளை வீதியெல்லாம் உடைத்த நச்சு கூட்டம் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். என்னைக்கு ஒருத்தனுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லையோ அவன் நேர்மையானவனாக இருக்க மாட்டாங்கிறத ஸ்டாலின் அரசாங்கம் நிரூபித்து வருகின்ற காரணத்தால் 26 ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தர எவ்வளோ ஓட்டு கிடச்சிருக்கு? 18.5% ஓட்டு. ஒரு ஓட்டு போட்டவரும் இன்னும் ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்தால் நம்ம ஆட்சிக்கு வந்துடுமா இல்லையா? 37% ஓட்டு வந்தால் ஆட்சி உண்டா இல்லையா? உண்டு. அதனால் தைரியமாக வேலை பார்ப்போம். இந்த ஒரு தரம் உங்களுக்கு எம்பி கிடச்சிருக்காங்கண்ணா, ஸோ வாட்? நாம் இப்போ உழைக்க வேண்டியது எதுக்காக? இன்னும் ஒரு ஓட்டு. நமக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேர்த்தையும் கேட்டால் 26 பிஜேபி சர்க்கார் தான். ஆகவே வாருங்கள், இணைந்து செயல்பட்டு தமிழகத்திலே தர்மத்தின் ஆட்சியினை ஏற்படுத்துவோம் என்று கூறி வார்த்தைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.